கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களை எல்லாரையும் விலக்கினார். ஏனென்றால் உங்களோட ஆக்கினையெல்லாம் அகற்றப்பட்டாச்சு, உங்கள் பாவங்கள் மீறுதல் எல்லாம் மன்னிக்கப்பட்டாயிற்று. அதனால் இனி உனக்கு விரோதமாக எந்த சத்துரு எழுப்பி நிற்க முடியாது. சத்துருக்களெல்லாம் விலக்கினார். கர்த்தருடைய தூதுவன் சத்துருவை துரத்தி போட்டான். இனி உங்கள் பாதைக்கு தீபமாக என் தேவன் கடந்து வருவார். விசுவாசிக்கணும், ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா ராஜாவாகிய தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்க காண மாட்டேன் மகளா. இனி உனக்கு துக்கம் இல்லை, உனக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. ஏனென்றால் சத்துருக்களெல்லாம் ஆண்டவர் விலக்கி போட்டார். நீ ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். இனி எந்த ஒரு கோலியாத்தோ ஒரு பார்வோனோ உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. எல்லாரையும் தேவன் மடங்கடித்தார். அதனால் உன் ஆக்கினை அகற்றப்பட்டாயிற்று, சத்துருவை விலக்கி போட்டார் ஆண்டவர். அதனால் இனி வரும் நாட்களில் ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தையும் கொடுப்பார். ஏனென்றால் இனி தேவன் சொல்கிறாரு, நான் ராஜாவாகிய தேவன் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்க காண மாட்டாய். இனி தீங்கான காரியம் ஒன்றும் உனக்கு வராது. எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்கு செய்வாராக. நம்பிக்கையோட இந்த நாளை துவங்குங்க. நாள் முழுதும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.